அனைவருக்குமே வணக்கம். நான் சதீஷ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் பிரைட்னஸ் வேலை செய்யலை அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் செட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். ஒரிஜினல் விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு A to Z எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோஸில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்புக்கு ஒரிஜினல் விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎஸ் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். உங்களுடைய லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் பிரைட்னஸ் வேலை செய்யலைன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக்கும் பண்ணியிருந்தாங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. நீங்கள் சொன்னதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துமே எங்களுக்கு பிரைட்னஸ் கீ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஒரே லெவலில் அப்படியே தான் இருக்குது பிரைட்னஸ்ஸு. இதுக்கான வேறு ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டையுமே நான் ரீப்ளை பண்ணியிருந்தேன். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸில் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். எதனால் இந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை செய்யாமல் போகுது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் வந்திருக்கும். அதாவது இந்த விண்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுப்பாங்க அடிக்கடி. ஒரு சில பேர் அந்த அப்டேட் பண்ணுறதுனால ஸோ அதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு, அதாவது நீங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி அதுவாக ரீஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது, ஒரே லெவலில் தான் இருக்கும். ஸோ வர்றதுக்கான பிரச்சனை இதுதான். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓஎஸ் மாற்றுறீங்க. அதாவது விண்டோஸ் 7 இருந்தோ இல்லை 8 இருந்தோ, நம்ம நேற்றே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ விண்டோஸ் ஹோமில் இருந்து நம்ம எப்படி விண்டோஸ் 10 ப்ரோக்கு மாறுறதுன்னு. இந்த மாதிரி நம்ம ஓஎஸ் சேஞ்ச் பண்ண பிறகு கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை செய்யாது. நம்ம பிரைட்னஸ் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணாலுமே இண்டிகேட்டர் காட்டும். ஆனால் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது, ஒரே லெவல் அப்படியே தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு சின்ன சின்ன டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணும் போதோ நம்ம ஓஎஸ் மாற்றும் போதோ அது சின்னதாக பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிடுது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வெர்ஷன் டிரைவராக இருக்கும். அதாவது இப்போ இந்த 2020க்கான லேட்டஸ்ட் டிரைவராக இல்லாமல் ஒரு 2010, 2008 இந்த மாதிரி வருஷத்துக்கான பழைய டிரைவராக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஸோ அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. எதில் பிரைட்னஸ் வேலை செய்யலையோ அந்த கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்டேட் அண்ட் ரீசெட் அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் அப்டேட் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே அந்த பழைய வீடியோஸை பார்த்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்டேட் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உடனே எல்லாத்தையுமே அப்டேட்டுன்னு கொடுங்க. நீங்கள் அப்டேட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிரைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியிலலாம் போய் எதுவுமே பண்ண தேவையே இல்லை. உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயே அப்டேட்டுன்னு கேட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேட்டுன்னு அந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தனக்கு அதாவது இந்த லேப்டாப்புக்கு எந்த விதமான டிரைவர் கரெக்டாக இருக்குன்னு ஸோ அது தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா அதுவே கூகுளில் சர்ச் பண்ணிக்கும். சர்ச் பண்ணி அதுக்கான தேவையான டிரைவரை அதுவே டவுன்லோட் பண்ணி அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு. அப்படியே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட்டுன்னு கொடுங்க. எல்லா டிரைவருமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ரீஸ்டார்ட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் ஆஃப் ஆயிரும். திரும்படி அதுவாகவே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? திரும்படி அதுவாகவே ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க. கம்ப்யூட்டர்னா ஆஃப் ஆகிட்டு திரும்படி அதுவாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி எதுவுமே கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி விட்றாதீங்க.
நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் நவ்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அதுவாகவே வந்து ஆஃப் ஆகிட்டு அதுவாகவே ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து பார்த்தீங்கன்னா 0%, 10%, 50% அப்படின்னு அதுவாக வந்து லோட் ஆகும். 100% முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து எப்பயும் போல் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகி உங்கள் கண்ணு முன்னாடி ஷோ ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரைட்னஸ் கீயை வந்து நீங்கள் திரும்பி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரைட்னஸ் வந்து வேலை செய்யும். வேலை செய்யாமல் போகவே போகுதுங்க. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் நிறைய டிரைவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ சப்போர்ட் பண்ண வேண்டிய டிரைவர்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கீ உங்களுக்கு வந்து சிஸ்டம் அப்டேட் கேட்டு நீங்கள் அந்த அப்டேட் கொடுத்துமே வந்து உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் கீ வந்து வேலை செய்யலை அப்படின்னா இந்த டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே டிக் போட்டு விட்டுருங்க. இந்த டிக் போட்டு விட்டு இதையும் எல்லாத்தையுமே வந்து அப்டேட்டுன்னு கொடுத்துருங்க. அது எல்லாத்தையுமே அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா பழையபடி உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் நவ்வான்னு கேட்கும். அது எல்லாமே வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா அதுவாகவே வந்து டவுன்லோட் ஆகிக்கும். எல்லா டிரைவருமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகணும். ஸோ எல்லா டிரைவர் இப்போ ஒரு 10 பாக்ஸுக்கு வந்து நீங்கள் டிக் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த 10 டிரைவருமே வந்து டவுன்லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ரீஸ்டார்ட் நவ்வான்னு கேட்கும். நீங்கள் அந்த டயத்தில் ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த 2020க்கான லேட்டஸ்ட் டிரைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே டவுன்லோட் ஆகி அதுவாகவே வந்து அப்டேட் ஆகிக்கும். உங்களுக்கு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிட்டு அதுவாகவே ஆன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பை வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் கீ வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் இருந்திருக்கும். அதனால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் நான் சொன்னதையும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஆல்ரெடி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் காட்டின மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்கள் சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் நல்லாவே வேலை செஞ்சிடும். பிரைட்னஸ் மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க. ஸோ உங்களுடைய ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுடைய ஒய்ஃபை நெட்வொர்க் வந்து காட்டாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆயிரும். நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய பிரைட்னஸ், உங்களுடைய ஒய்ஃபை, வேறு ஏதாவது சின்ன சின்ன டிரைவர் சாஃப்ட்வேர் ஏதாவது கிராக் ஆகிருந்தால் எல்லாமே அது தன்னைத்தானவே வந்து சரி செஞ்சுக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருங்க. அது லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அப்டேட் கிடைச்சுன்னா தயவு செஞ்சு அப்டேட் கொடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்பயும் போல் உங்கள் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் விண்டோஸ் 10 ப்ரோ வாய்ஸை வந்து எப்படி வந்து நம்ம லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா வீடியோக்குள்ளே லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன சாஃப்ட்வேர் என்னென்ன டிரைவர்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.